நம்ம இப்போது எங்கே வந்துட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம வண்டியை வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டோட கடை வாசலில் பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து புதுசாக வந்து டிஜே ஆஸ்மோ வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து நாளான்னைக்கு இந்தியா போகிறதுனால சரி கொஞ்சம் ப்ரொடெக்ஷன்லாம் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு வந்து கேஸ் எல்லாம் போட்டு ப்ளஸ்ஸு ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் கிளாஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இருக்கா என்ன அவைலபிளான்னு தெரியல, போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து நிறைய டைம் இந்த நைட் மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்போ ரைட் சைடு திரும்பினா நைட் மார்க்கெட்டு. ஸோ இந்த நைட் மார்க்கெட்டில் வந்து எல்லாமே சீப்பாக இருக்கும். பார்கெயின் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் பார்கெயின் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு பார்கெயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீப்பாக கண்டிப்பாக சூப்பராக வாங்கலாம். எல்லாமே ஃபுல்லாக டெட் ஹாலிடேங்கிறதுனால ஃபுல்லாக ஆஃபர் ஓடிட்டுருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 150 VND தான், 150 ரூபாய்க்கு. ஸோ இதில் இருக்கிறது எதை நீங்கள் எடுத்தாலுமே 150 ரூபா. ஸோ 150க்கு எல்லாமே நியூ ப்ராடக்ட் தான். ரொம்ப நாளாக கடையிலே இருக்கிறது சேல்ஸ் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் பிடிச்சி போட்டிருக்காங்க. மற்றபடி இது யாரும் யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஒரு நியூ இயர் அப்போது வியட்நாமீஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது பணக்காரவங்க ஏழை அப்படிலாம் கிடையாது, பிடிச்சிருந்தா எடுக்க வேண்டியதான். அதுமாரி கிளாத்துமே சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், ஒரு டிஷர்ட்டோட ஒரு மெட்டீரியலே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக எடுத்துட்டோம். எடுக்கலை அப்படின்னா நாங்கள் இங்கே ஆக்சுவலாக 2 எடுத்தோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நாங்கள் இது பண்ணோம். ஆமாம், ஜஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 99 rupees தான் அது. ஸோ 99 rupees இல்லை, 99 VND இருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக நல்ல ஒரு இது. இங்கே என்னென்னா ட்ரெஸ்ஸு வந்து எப்படி எடுத்தாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் குவாலிட்டி வைஸும் சரி, மெட்டீரியல் டைப்பும் சரி, எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறது, சீப்பு காஸ்ட்லி அதெல்லாம் மேட்டரே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அது வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். அதுவும் லாங் டைம் நல்லாவே உங்களுக்கு லைஃப் வரும். ஹலோ, இப்போ நம்ம பார்க்குற இப்போ நம்ம உள்ளே வந்திருக்கிறது தான் நைட் மார்க்கெட்டு. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லோக்கல் பீப்புள் மட்டும்தான் வருவாங்க. ஸோ இங்கே நம்ம வந்திருக்கோம். ஹலோ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் பீப்புளுக்கு இந்த இடம் வந்து தெரியாது. ஏன்னா இது வந்து மோஸ்ட்டாக லோக்கல் பீப்புள்ஸ் தான் வருவாங்க. இந்த அண்ணாங்கன்னு பார்த்தீங்க, இது நைட் மார்க்கெட்னு சொல்லி ஒன்று சோன்ஷா மார்க்கெட் காட்டுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹொயானில் இருக்கும், அந்த ஒரு மார்க்கெட் சொல்லுவாங்க. பட் இதை வந்து மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது லோக்கல் பீப்புளு. இன்னொன்று இங்கே பார்கெயின் பண்ணால் அவ்வளோ இதுவாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு பர்ஃப்யூமும் இருக்குது. ஆனால் இது ஒரிஜினல்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் இல்லை, ஃபஸ்ட் காப்பி தான். ஸோ இங்கே மோஸ்ட்லி நம்ம எல்லாமே வந்து கிடைக்காத ஒரு பொருள்னு கிடையாது. துபாயில் இருக்கிறது இங்கே இருக்குமா, இருக்கும். சைனாவில் இங்கே இருக்குமா, இருக்கும். கொரியனோட ப்ராடக்ட் எல்லாமே இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்களா? புரியல யா? ஆஹா, வாங்க நெக்ஸ்ட் அப்படியே போகலாம். அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறோம் உங்களுக்கு. ஆமாம், ஏன்னா நாளான்னைக்கு வந்து டெட்டு அந்த இது ஹாலிடேஸ் ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஊரில் தீபாவளிலாம் எப்படியோ அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ நம்ம தீபாவளிக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடிலாம் அந்த மார்க்கெட் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, வரப்பே வந்து எல்லாமே அவ்வளோ இதுவாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமாம், எதை எடுத்தாலும் 80 எடுத்தாலே 80 தான். நம்ம போகிறதே வந்து ஹேண்ட்பேக் உள்ளே தான் போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லை? பார்த்தீங்களா? ஆமாம், ஹேண்ட்பேக் உலகத்துக்குள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம வந்தது இப்போ உள்ளவே
ஹேண்ட்பேக். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் ஹேண்ட்பேக், அதுவும் இங்கே வந்து நம்ம எந்த அளவுக்கு பார்கெயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சீப்பாக கிடைக்கும். அதுதான் ஒன்று. பட் ரொம்பவும் சீப்பாக அதுக்குன்னு கேட்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துங்க. ஏன்னா நம்ம ஆட்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்டு தான் நம்ம போனாலே வந்து இப்போல்லாம் அவங்க வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நான் இந்த லோக்கல் லாங்குவேஜ் பேசுகிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ். நான் கொஞ்சம் பேசி வாங்கிடுறது அதெல்லாம் பண்ணிவிடுவேன். என்ன மீரா, கரெக்டு தானே? போ கரெக்டாக தான் போகிற போ. இப்போ அங்கே பார்த்தீங்களா ஷூலாம் எப்படி இருக்குன்னு, அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஆமாம். ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா 150 ரூபா. இது வந்து ஒரு 450 ரூபா 500 ரூபா ஷூ இருக்கும், அதை வந்து இங்கே 150க்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆமாம். எல்லாமே இருக்கும், நம்ம வாங்க வேண்டியது எல்லாமே. நீங்கள் இதுவே கண்ணாடி, இதே ஷூவு, ஸ்லிப்பரு வெளியில் வாங்கினீங்கன்னா 3 மடங்கு ப்ரைஸாக இருக்கும். இங்கே எதனால இவ்வளோ இது கம்மி அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஓன் பிஸ்னஸ் தான் இது. எப்படின்னா இவங்க வந்து ஷாப்பி, இந்த மாதிரி நம்ம ஊரில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஷாப்பின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஷாப்பி மூலியமாக இங்கே வந்து பல்காக வாங்கிடுவாங்க. அதை வாங்கிட்டு இங்கே வந்து ஃபுல்லாக விற்பாங்க. நம்ம முன்னாடி இது வாங்கினா 45 ரூபா இருந்துச்சா, இப்போ இல்லை 40 ரூபா இருந்துச்சு, இப்போ 50 ரூபா ஆகிடுச்சு. ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த தாத்தாவில் தான் வாங்கினோம். அதுவும் என்னடா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதே அப்படின்னு பார்த்தா கீழே நாய்க்குட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நாய்க்குட்டின்னா அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பர்பிள் தான். அது எப்படி ஓடணுமா? புரியல. கீழே பேட்ரி போடணும். க்யூட்டாக இருக்குல்ல? அப்படி அந்த இடம் ஓடுறது இடம் இங்கே வை சும்மா. அப்படியே ஃபேஸ் பாரு. ஆமாம் கைஸ், நாங்கள் புது நாய்க்குட்டி வாங்கியிருக்கோம். போங்க மேடம். அடுத்து ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இங்கே வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸி. இவங்க எல்லாருமே வந்து இப்போ நம்ம மீஷோ இப்போயும் நம்ம ஊர்லேயும் இப்போ தான் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அதாவது பல்காக வாங்கிட வேண்டியது, வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு 50 VNDக்கு வாங்குகிறோம் அப்படின்னா அதை இவங்க வந்து 60 VNDக்கு விற்று 10 ரூபா ஒரு இதில் 10 ரூபா லாபம் பார்த்தாலே அவ்வளோ கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க பல்காக வாங்குறதுனால நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஐட்டம் வாங்குறேன்னா அதை உடனே வாங்கிட மாட்டேன். நான் ஆட் டு கார்ட் போட்டு அந்த ப்ராடக்ட்டு 1 by 1 பார்த்து அதே வந்து அதே ஸ்டோரில் வந்து கிடைக்குதா, அதே ஸ்டோரில் கிடைச்சதுன்னா அதே மாதிரி வாங்கி ஒரு 5 ப்ராடக்ட் 6 ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் நிறையா கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் இவங்களும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் இங்கே மோஸ்ட்லி. அதனால தான் இந்த மார்க்கெட் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். தனாங்களே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ரொம்ப சீப். ஆமாம். இப்போ எவ்வளோ சட்டை இருக்குது பார்த்தியா? மேலே டாப்புன்னு எவ்வளோ டாப் இருக்குது பாரு, அங்கே மேலே பாரு. சாரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இல்லை இதுதான் கரெக்டான டைம், இதுக்கப்புறம் இல்லை. ஆமாம் கரெக்டு. என்ன இப்போ பார்கெயின் பண்ணோம் அவ்வளோ தூரம். நம்ம நார்மலாக இருந்தால் கூட ஒரு 2-3 கஸ்டமர் தான் இருப்பாங்க, பார்கெயின் பண்ணிடலாம். இதுன்னா கொஞ்சம் பார்கெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வாங்கினா வாங்காட்டினா போ அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. மேடம் கண்ணாடி போடுது. இங்கே பார்த்தா தெரியாதோ, அங்கே தான் பார்க்கணுமோ? மேடம் கண்ணாடி போடுது. பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வாட்ச் இருக்குன்னு. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து ஒரு வாட்சை வாங்கியிருக்க மாட்டாங்க, ஃபுல்லாகவே பல்காக வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை இவங்க அவங்க ரேட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு தான் ஒவ்வொன்று விற்பாங்க. ஸோ
ஃபாரினராக மோஸ்ட்லி இருந்தோம் அப்படின்னா 3 மடங்கு அதிகமாக சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இப்போ அவங்க 500 சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 250 கேட்டிங்கன்னா அவங்க ஓகே சொல்ல மாட்டாங்க. பட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரைஸாக இருக்கும். வந்து நைட் மார்க்கெட் சட்டம் வந்து வைஃபு கையில் அவங்க பேசுறது அவங்க பேசுவாங்க, அவங்க தெரிஞ்சது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியும் சொல்லவாங்கன்னு 2 தான் என்ன சொல்லுவோம்? டாய்லெட்டு இங்கே இந்த கடை கூட்டமாக இருக்கு. இங்கே கிளிப்லாம் கம்மியாகும் ரேட்டு. புரியல அப்படியே காட்டாங்க. அப்பா எவ்வளோ கிளிப்பு பார்த்தியா? அப்பா அவ்வளோ கிளிப்பு. இங்கே நம்ம வந்து வாங்கினோம் லாஸ்ட் டைமு. இங்கே வாங்கல, நம்ம அவங்கள்ட்ட வாங்க, அந்த கடையில் வாங்க. நாங்கள் வந்து 2-3 பேரை பிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் இல்லைன்ட்டா ப்ரொடக்ஷன் இது ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்ததே இதுக்கு ப்ரொடெக்ஷன் கேஸ் போடுறதுக்கு தான். பட் அது இல்லை, ஏதோ ஒரு பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்கான். இருடி சாப்பிட்றோம். பாய் பாய். என் ஃபோன் கொடு. அடா சூப்பராக பத்தியா காட்டுறியா? இந்த மாதிரி கலர் தான் கைஸ் வாங்கணும். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இது வந்து சும்மா இது என்னது டம்மி பாபா அந்த மாதிரி. ஏன்னா பார்க்கறதுக்கு நல்லா இதுவாக இருக்குது. ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது, குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆடா இல்லை. நம்ம நார்மலாக போடுற மாதிரி. ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த இதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதை எடுத்துக்கலாம். தோ இதை எடுத்துக்கலாம். நிப்பாட்டுறதுக்கு தெரிதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டி இல்லை போல. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன இருக்கு. எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கா? இவன் டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது நல்லா இல்லையோ கலரு? எப்போதுமே மட்டமான கலர் தான் எடுப்பாரு. இது இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. சரியான ஐடி டிஸ்காம் போல. இதே எடுத்துவாங்க, இது நல்லா இருக்கும். இது இல்லை இது இதுவா? இது வேணாமோ? இது இது வேணாம், இது மட்டும் பார்ப்போமா? இது ஹார்டா இல்லை ஆயா? இல்லையே, நம்ம வந்து பார்க்குறோம். Này biết rồi, bác tí là cưng đúng không? Là chưa cưng. Sung. Sung thôi. Sạc không dây, biết tiếng Việt nói luôn cho đâu. Sạc không dây. Mấy chắc là thầy yoga vô đồ gì đó. Đúng. Biết đúng không? Rồi. Biết liền. Có என்னன்னா நான் வந்து லாஸ்ட் டைம் வாட்ச் வாங்க வந்தேன், அதனால அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு. ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்போமா? எங்கடி ஃபோனு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கேஸ் கேட்டேன். ஆக்சுவலாக நம்ம இந்த கேஸ் தான் வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் எனக்கு இதை மாற்றணும்னு ஒரு இது. பட் இது அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது, உடஞ்சா முடிஞ்சிடும். நல்லா இருக்கு, பட் எனக்கு ஒரு இது இல்லை, இந்த ஒரு ஹார்ட்னஸ் இதில் இல்லை. நல்லா தான் இருக்கு, வாங்கி வச்சுக்கிட்டு. ஆமாம், இது வேலைக்கு ஆகாது. ஓகே, இப்போ வந்தாலும் ஃபோன் கேஸ் வாங்குறது தான் வேலை இருக்கு.
நிறைய இருக்கு பட் அவர் ஒன்றும் வாங்கல. பார்க்க மட்டும் தான் செய்யும். அவர் வந்து விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுவார். எனக்கு பிடிச்சதான் நான் வாங்க முடியும், உனக்கு பிடிச்சதான் நான் வாங்க முடியும். வாட்ச் பாப்பமா சும்மா அவள்கிட்ட ஒரு 2-3 வார்த்தை பேசிட்டு வரும். ஹலோ மறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுல ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மேடம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து போட்டு பார்க்கலாம், ஸ்வெட்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. தெரியல, அவங்க மைண்ட் செட் தான். அவங்களுக்கு வந்து நல்லா இருந்தால் அவங்க வந்து திரிஷா மாதிரி இருந்தாங்கன்னா வாங்குவாங்களாம், சமந்தா மாதிரி இருந்தால் வாங்க மாட்டாங்களாம். ஸோ நல்லா தான் இருக்குது. அப்படியே பாரு. நல்லா இருக்கு. வேற அந்த ஒயிட் கலர் எடுக்காத, ஒயிட் வேணாம், நோ ஒயிட். அந்த ப்ளூ அது வேலைக்காகதோ வேற. எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ போட்டிருக்கிறது தாண்டி நல்லா இருக்கு, அது தாண்டி நல்லா இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சாய்ஸ் எப்படி இருக்கு சொல்லுங்கள். வாங்கிக்க, இது வாங்கிக்க, அது வாங்கிக்கனா நோ, இல்லை வேணாம், இல்லை வேணாம், இல்லை வேணாம், இல்லை வேணாம் அப்படிதான். ஸோ ஃபஸ்ட் டைமு என்கிட்ட கேட்டு இந்த ஸ்வெட்ரு நல்லா இருக்கு, இந்த ஸ்வெட்ரு எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னுச்சு. இதுக்கு தான் அவ்வளோ தூரம் எதிர்பார்த்தேன். போ வாங்கிக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரில. என்ன மேடம், ஒன்று தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, வேற இப்போ உனக்கு ஒன்று வாங்கினா உன் தங்கச்சி ஒன்று கேட்க மாட்டாளா? இது கலர் நல்லா இருக்குடி, நல்லா ஹார்டாக. இதுவே நல்லா தானடி இருக்கு. போய் ஸ்வெட்டர் இல்லடி, இது சின்ன பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நீ பர்பிளை பார்த்துட்டு வந்தியோ? குறிச்சிருவோம் உன்னை. இல்லை ஆக்சுவலாக நைட் ட்ரெஸ்லாம் இருக்கு போகிறது, சின்ன பிள்ளைங்க கிடையாது, நைட் ட்ரெஸ்ஸே இருக்கு போகிறது. ஏன் இது உனக்கு கரெக்டாக? ஓஹோ, இது ரொம்ப சின்னதோ. இது சாய் ஸ்ரீக்கு மகதிக்கு வேணா நல்லாயிருக்கும். பிரம்ம மன பிரம்ம. இப்போ இது எவ்வளோடி? இதாண்டி நம்ம அத்தைக்கு வாங்கினோம், இந்த மாதிரி தானே வாங்கினோம். இப்போ இது எவ்வளோன்னு தெரிலையே. அப்படிதான் சொல்லுவா. எங்க இல்லையோ? அடுத்து ட்ரையர் பார்க்க போயிருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணு. அப்படியே கேமரா திருப்பணும்னா ஒரு கண்ணுலாம் காட்சி ஒன்றும் தெரியாது. ஸ்டார்ட்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பாரு டிஸ்பிளே தான் பார்த்துட்டு இருக்கேன். மேலே இருக்கு கேமரா. நாட் ஓகே. மிரரில் பாருங்க கைஸ் நீங்களே. நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆனால் விஜய்க்கு எடுத்துட்டு விடு. பாருங்க. ஆமாம் நல்லா தான் இருக்கு. ஓகே கைஸ், ஃபிக்ஸ்ட். இதுதான் ஓகே. கழட்டி மாட்டுறதே வேலையா இருக்கு. இது என்ன எக்ஸல்? அது ஆமாம், ஃபர்ஸ்ட் எல் போட்டீங்க. ஆமாம், இப்போ அடுத்து எக்ஸல் எடுத்து கொடுத்தாரு. இல்லை ஃபர்ஸ்ட் எக்ஸல் கொடுத்தாரு, இப்போ எல் கொடுக்குறாரு. இது எல்லுமே கொஞ்சம் பெருசாலாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் சாப்பிட்டு தான் வந்தேன் ஒரு 6:30 போல, அதனால எனக்கு பசிக்கல. ஒன்றும் இல்லை, இதை நான் எடுத்துருவேன். வீட்டில் போனால் ஃபர்ஸ்ட் அப்பா என்ன தருவோம் சொல்லுவாங்க, இங்கே பாருங்க இது என்னடா இது ஷோல்டர் எங்கடா இருக்கு? ஷோல்டர் இறக்கமா இருக்கு கைஸ். அதுல கரெக்டா இருந்துச்சு இதுல, பட் கலர் உங்களுக்கு நல்லா இருக்குங்க பாருங்க. இல்ல எத்தனை ட்ரெஸ் நான் எடுத்துட்டே இருப்பேன். ஏதாச்சும் ஒண்ணுதான் கிரீன் ஆர் நீ ஏதோ ஒன்று எடுத்துட்டு வா. நான் எடுத்து எனக்கு ஒண்ணா? எனக்கு ஒன்று ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு வர சொல்றீங்களா? 150
ஒன்று தான் 300 இல்லை. இப்போ ஏதாச்சும் ஒன்று தான். டிஷர்ட்டு இது வந்து இப்படி இப்படி போயிடும். இப்போதைக்கு தான் இப்படி இருக்கு. போங்க பாரு இப்படி இப்படி வந்துடும், லூஸ் விட்டுரும். I think this one medium. Can I get L? L. Yeah. நீங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க கைஸ். இந்த டிஷர்ட் நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இல்லை. L. ஸ்மால். ஸ்மாலா? S. எஸ்ஸே எனக்கு ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இந்த க்ரீன் ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க. இந்த க்ரீன் நல்லா இருந்துச்சு, பட் இதுவும் நல்லா. பார்த்து இந்த டிஷர்ட்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். முள்ளில் மாட்டிருந்துச்சு. இது வந்து அடிக்கடி ரஃப் யூஸ் அடிக்க முடியாது. எப்பயாச்சும் வந்து குளிர், ஆனால் குளிருக்கு நல்லாவே தாங்குவோம். தாங்குவோம்ல? தாங்காது. தாங்காதா? எதுக்கு எடுக்கணும்? சும்மா எங்கேயாச்சும் வெளில போகிறப்ப ஃபோட்டோஸ்க்கு அதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? நல்லா தான், எனக்கு நல்லா தான் இருக்கு. இப்போ இது அடுப்பா அந்த க்ரீன் அடுப்பா? இப்போ ஏதாச்சும் ஒன்று தானா? உனக்கு மட்டும் நான் 2 சொன்னதுக்கு நீ 1 சொன்ன. எனக்கு மட்டும் 2த்துல 1 தொடுங்க. நான் வரமாட்டேன். 2த்துல 1. அதுதான். நான் ஷர்ட் அவுட்லே போடுறேன். அதுதான் வெளில வரப்பெல்லாம் இந்த இது ஸ்போர்ட்ஸ் பனியன் ஒன்று போட்டு வரணும். இது மாதிரி ட்ரையல் ரூம் இல்லாத இடத்துலலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உன் மண்டைக்கு செட் ஆகாது, கொஞ்சம் பெருசாக பார்க்கணும். ஸோ இந்த ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் நேமு. மோஸ்ட்டாக வந்து எப்படி சொல்கிறதுனா, ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து வாங்குகிற ஒரு கடை அப்படின்னா இந்த கடை தான். இந்த கடை பேர் ஹை எண்டு. தனாங்கில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபுக்கு வந்து வாங்கின ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்னால் அது இதுதான் இல்லை மீரா? அதுவும் இல்லாமல் அந்த ஒரு ட்ரெஸ்ஸு வந்து அது வந்து அத்தனை நாள் போட்டு அடின்னு அடித்தா அது அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ புதுசாக இருக்குது. இங்கே தான் எடுத்தோம். அது க்ரீனும் இல்லை, இன்னொன்று எடுத்தோம். ஒரு டாப்பு பாட்டம் ஒன்று, ப்ரௌன் பாட்டம், அதுவுமே இங்கே தான் எடுத்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ரேட் தான். இங்கே நம்ம எதுவும் பார்கெயின் பண்ண முடியாது. பட் ஃபிக்ஸ்டு ரேட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. நம்ம வெளில வாங்கினா நான் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கணும்னா இங்கே வந்து ஒரு 370 ரூபா 380 ரூபா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து ஓகேங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து எப்போதுமே இதை மாற்றிடுவாங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வாரம் வந்தோம்னா அது இருக்காது, ஃபுல்லாக மாற்றிடுவாங்க. ஸோ அதில் இவங்க வந்து எப்போதுமே நியூ ஐட்டம்ஸாக கொண்டு வருவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடையில். பார்த்தீங்களா, நான் அப்படி ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்கா, இது பேர் தான் ஹை எண்ட். என்னம்மா இதுவா? பீச்சுக்குப்பா. பீச்சுக்குன்னு கிடையாது, இது மேலே போட்டு ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஷால் மாதிரி போடுவோம்ல, அந்த இது. அது கூட தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக ஷாப்பிங் பண்ணுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. எனக்கு வந்து வீட்டுக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், இது ஆக்சுவலாக என் மெம்பர் தான் நினைக்கிறேன். இந்த பாருங்களேன், இவன் வந்து ஆக்சுவலாக என்னோடய ஸ்டூடெண்ட்டு.
அவள் ஒன்றும் பார்க்கல. அவள் பார்த்தா அப்படின்னா அவள் என்னோட ஸ்டூடெண்ட்டு. அது என் மெம்பர் தான். இல்லடி அவனை பார்த்துட்டு போயிட்டாடி. ம் ம் பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டு வந்துடணும், சரியா? ம் ஆமாம், ரெட் கலர் இருந்துச்சு, பர்பிளும் இருந்துச்சு. ஆமாம், இல்லை ஷூஸ் எல்லாம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் காப்பி இதுதான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே. இப்போ நம்ம வந்து இப்போ அடிடாஸ் வாங்கணுன்னா நம்ம அடிடாஸ் ஷோரூம் போனால் மட்டும்தான் வந்து வாங்கணுமா அப்படின்னு கிடையாது. வெளியிலையும் இந்த மாதிரி ஒரு ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட் காப்பி எது, ஒரிஜினல் எது, இல்லை ஃபேக் எது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு காப்பி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் சீப்பு, அதுதான் பெஸ்ட்டும் கூட. பார்க்கறதுக்கு பிராண்டாக லுக்காக இருக்கும். அதனால அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த டெட்டோட ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் அண்ட் இதுதான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஷாப்பிங் கண்டிப்பாக இல்லை. இது ஜஸ்ட்டு இது ஒன்றே ஒன்று. ஆக்சுவலாக நாங்கள் வந்தது இதுக்கு ப்ரொடெக்ஷன் கேஸ் போட்டு ஒரு மாதிரி வரலாம் அப்படின்னு. பட் அது இல்லாத காரணத்தினால மேடமுக்கு ஒன்று ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று எடுத்துருக்கு. ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இத்துடன் நாங்கள் vlog-ஐ முடிச்சுக்கிறோம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.